லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வாங்க தம்பி, வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? நான் சாப்பிட வரல. உங்க கடையில எனக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்குமா? இல்ல தம்பி, நாங்கெல்லாம் குடும்ப உறுப்பினர்களை வச்சு சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்போ உங்களுக்கு வேலை தர முடியாது. சரிங்க, நான் வரேன். வாங்கப்பா, வாங்க. வாங்க சார், என்ன வேணும்? உங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. இவ்வளோ தூரம் கேட்டதால நீங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு வந்துருங்க. சம்பளம்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சின்ன சின்ன வேலையாக தான் இருக்கும். சம்பளமும் அதுக்கேற்ற மாதிரி தான் தருவேன். வேலைன்னு ஒன்று எனக்கு கிடைச்சா போதும் பாய். சரிங்க தம்பி, நாளைக்கு வந்துருங்க. நீ அந்த ஆள் எதுவும் வம்பிழுக்காத, நான் பேசிக்கிறேன். வெளியில கிளம்பிட்டீங்களா? நான் உங்ககிட்ட தான் பேசலான்னு வந்தேன். என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ரெண்டு பேரும் சும்மா வர மாட்டீங்களே. என்னம்மா நீ 4 வார்த்தை ஆசையா பேசலான்னு வந்தா இப்படி மூஞ்ச காட்டுறிய? டேய், நீ ஆசையா பேசின விளக்கெண்ணெயெல்லாம் எங்களுக்கு தெரியும். முதல்ல விஷயத்தை சொல்றா. நாம டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு பாத்தியாக்கா. நீ சொல்லு, அப்பதான் கரெக்டா இருக்கும். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்கான் என் தம்பின்னு நீங்க கரிச்சு கொட்டினீங்க. இப்பதான் என் தம்பிக்கு நல்ல புத்தியே வந்திருக்கு. அட ஆமாயா, சங்கிலி புது பிசினஸ் ஆரம்பிக்க போறானா? அதுக்கு என்ன இப்ப? என்னம்மா நீ என்ன பிசினஸ் என்ன ஏதுன்னு விசாரிக்காம இப்படி பேசுற? டேய், நீ என்னமோ பண்ணி தொலை, அத பத்தி எனக்கு என்னடா? என்னது எனக்கு என்னவா? என்னையா புதுசா பேசுற? சரி சரி, புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 20 லட்சம் ரூபாய் இவனுக்கு பணம் வேணுமா? ஓ, மைனர் கையில பணமே இல்லாம தான் பிசினஸ் ஆரம்பிக்கிறாரா? ஏண்டா டேய், பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னு நீ இதுக்கு முன்னாடி இழுத்துட்டு வந்த பிரச்சனை எல்லாம் பத்தாதா? இப்ப இது வேற புதுசாவா? என்னையா புது பிசினஸ் ஆரம்பிக்க பணம் வேணும்னு கேக்குறான்? இந்த மாதிரி பேசுறியா? குடியா. எது நான் கொடுக்கவா? என்கிட்ட எங்க இருக்கு பணம்? இல்லனா என்ன, நிலம் இருக்குல்ல, அத வச்சு கொடு. என்னடா? எந்த நிலம்? மீனாட்சி அக்கா மிஸ். என்னையா யோசிக்கிற? அந்த பத்திரத்தை நீ கொடுத்தனா அத அடகு வச்சு சங்கிலி பணம் வாங்கிப்பான்ல. மீனாட்சி விட்டு பத்திரத்தை இவன் எப்படி அடகு வைக்க முடியும்? ஆமா, பத்திரத்தை மட்டும் குடும்பம்மா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய், அதெல்லாம் முடியாது. இது மீனாட்சியோட சொத்து. சொத்து உன் பேர்ல தானே இருக்கு.
என்னமோ அந்த மீனாட்சிக்கு மட்டும்தான் சொத்துல உரிமை இருக்கிற மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்க. யோ குடியா. அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்றோம்ல. அந்த பத்திரத்தை தூக்கி இவன்ட்ட கொடுத்துட்டா நாளை பின்ன மீனாட்சிக்கும் என் பொண்ணுங்களுக்கும் ஒண்ணுனா அவங்களுக்குன்னு இருக்கிறது அந்த சொத்து ஒண்ணுதான். அதையும் தாண்டி இவன் தான் அறிவு கட்டதனமா வந்து நிக்கிறான்னா நீ யோசிக்க மாட்டியா புஷ்பா? சங்கிலி, உன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீ பிசினஸ் பண்ணு. இல்ல உங்க அக்கா போடுற சோத்தை தின்னுட்டு ஏதாவது மூளையில முடங்கி கிட. இன்னொரு தடவை வீட்டு பத்திரத்தை தான் அது இதுன்னு வந்தேன்னு வச்சுக்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க. ஆளையும் மண்டையும் பாரு. பாத்தியாக்கா இந்த ஆள எப்படி பேசிட்டு போறாருன்னு? இந்த ஆள் அவர் பொண்ணு கிட்ட பத்திரத்தை கொடுத்தது நமக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு சங்கிலி. இப்ப அந்த வீட்டு பத்திரமும் இந்த ஆள் எழுதி கொடுத்த சொத்து விடுதலை பத்திரமும் என்கிட்ட தான் இருக்குங்கிறதே இந்த ஆளுக்கு தெரியல. அதான் இந்த பேச்சு பேசிட்டு போறாரு. அக்கா, மீனாட்சி பொண்ணுங்களை என் பொண்ணு உன் முன்னாடியே சொல்றாரு. கவனிச்சேன்டா, கவனிச்சேன். அந்த இடம் மீனாட்சிக்கு தான் முடிவே பண்ணிட்டாருக்கா. பத்திரம் கிடைச்சாதானே அதை மீனாட்சி கிட்ட தூக்கி கொடுப்பாரு. இந்த ஆளு இன்னும் என்னென்ன விஷயத்தையெல்லாம் நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாருன்னு நான் தெரியாத மாதிரி இருந்தாதான் இந்த ஆளு என்ன பண்றாருன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். கவனிக்கிறேன். சூதானமா இருக்கா, இல்லன்னு வெய்ய எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும். இப்ப நல்லவன ஆரம்பிக்கிறாரு, அடுத்தது பரம்பரை நகன்பாரு, அப்புறம் மொத்தமா போயிடும். காத்திருந்துக்கா. யோசி. மீனாட்சிக்கு கொடுப்பியா? அப்படி மட்டும் பண்ண உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. ஏய் ஏய் நில்லு வெற்றி. நீ வந்த பார்த்த, நீ பாட்டுக்கு போற. வேற என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? நீ வந்தன் தானே தட்டெல்லாம் எடுத்து வச்சேன். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ சாப்பிட்டு போறான்னு நினைச்சு உனக்கு பரிமாறதான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இரு. ஏய் வெற்றி, என்ன போற? ஏன் வாயை திறந்து சாப்பிடுவான்னு கூப்பிட மாட்டியா? சரி வா. என்ன பாக்குற? வா. இப்படி எல்லாம் கூப்பிட்டா நான் வந்துடுவேன் நினைப்பா? ஏய் என்ன ரொம்ப ஓவரா பண்ற? அதான் சாரி சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? நீ சாரி சொன்னியா? எப்போ? ஏய் நான் சாரி சொன்னேன், நீ அத கேட்காத மாதிரி போன. போய் சொல்லாத. கல்யாண மண்டபத்துல எல்லாரும் முன்னாடி திட்டு, ஆனா வீட்ல யாரும் இல்லாதப்போ எனக்கே கேட்காம ரெண்டு வார்த்தையில சாரி அப்படின்னு சொன்னா ஆச்சா? இப்போ என்ன பண்ணணும் உனக்கு? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், ஆளை விடு போதும். அப்போ டிஃபன் எனக்கு தேவையில்லை. ஏய் எனக்கு பசிக்குதுடா. பசிக்குதுன்னா போய் சாப்பிடு. எதுக்கு என்ன கூப்பிடுற? சும்மா எரிச்சல கிளப்பிக்கிட்டு. ஏய் வேண்டானா போ. பட்னியா கடை எனக்கு என்ன? எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். நீ சாப்பிடலனா நான் சாப்பிட மாட்டேனா? நல்லா சாப்பிடுவேன். பொத்த இட்லி சாப்பிடுவேன். சாம்பார்ல ஊற வச்சு சாம்பார் இட்லியா சாப்பிடுவேன். நீ சாப்பிடலனா அது உன் தலையெழுத்து, எனக்கு என்ன? இவன் ஏன் இப்படி பண்றான்? இது ஒன்னும் நீ சொன்னதுக்காக சாப்பிடல, எனக்கு பசிக்குது சாப்பிடுறேன், அவ்வளவுதான். ஏன் வெற்றி, இதெல்லாம் உங்க ஈகோ லிஸ்ட்ல வராதா? தண்ணி குடி.
சாரி வெற்றி. பத்திரத்தை மாத்தி வச்சிருப்பியோன்னு ஒரு வேகத்துல சொல்லிட்டேன். அது தப்புதான். ரியலி சாரி வெற்றி. சரி உட்காந்து சாப்பிடு. மீனாட்சியம்மா, அம்மா எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. என்ன சாப்பிடுறீங்கம்மா? இட்லி. சூடா இருக்கு, சாப்பிடுங்கம்மா. வடை வடை கொண்டு வரேன். வடை எடு சாந்தா. கொண்டு வரேன். மீனாட்சியம்மா, நடந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? என்ன பண்றதுமா, எல்லாம் என் தலைவிதி. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க இப்படி எல்லாம் தலைவிதின்னு இருக்கிறதுனால தான் எல்லாமே நடக்குது. ஒரு பொண்ணோட கல்யாணம் நிக்கிறது சர்வ சாதாரண விஷயமா? உன் பொண்ணு கல்யாணம் ஏன் நின்னுச்சு? அதெல்லாம் இருக்கட்டும்மா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நீங்க சொல்ல விரும்பலைனாலும் எனக்கு தெரியுமா. நீங்க சொல்லலைனாலும் எனக்கு விஷயம் தெரியும். அவங்க கேட்ட வரதட்சணையை உங்களால கொடுக்க முடியல, அதனால தானே கல்யாணம் நின்னு போச்சு. ஆமா மேடம், அதனால தான் கல்யாணம் நின்னு போச்சு. ஏங்கா, நீ சொல்லலைனாலும் இந்த விஷயம் ஊருக்கே தெரியும். என்னமோ மூடி மூடி மறைக்கலாம். வரதட்சணை கேட்கற காலம்லாம் மலையேறி போச்சு. இப்பவும் வரதட்சணை கேட்டா அதெல்லாம் நல்லாவா இருக்கு? அந்த வீட்டு பையனுக்கும் எங்க வீட்டு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வீட்டு பொண்ணுக்கு அந்த வீட்டு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. தாய்காரி தான் 80 பவுன் வேணும்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்கா மேடம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இதையே கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உள்ள தூக்கி வைக்கிறேன். அப்பதான் நாளை பின்ன வரதட்சணை கேட்க மாட்டாங்க. ஆமாமா, வரதட்சணை கேட்கறதெல்லாம் சட்டப்படி குற்றம். அவங்களுக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும் நம்ம. இது பாருங்கம்மா, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட மட்டும் கொடுங்க. அந்த பையன் வந்து எனக்கு வரதட்சணையே வேணாம், நான் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான். அந்த பையன் மேல நாங்க கையே வைக்க மாட்டோம். அந்த பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் சட்டப்படி கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். அந்த பையனோட அம்மா அப்பாவை தூக்கி உள்ள வச்சிடலாம். களி திங்கட்டும். என்னக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்க? மேடம் சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்து வச்சிரு. அவ அம்மாக்காரி உள்ள போயிருவா. பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருப்பாவ. மாமியா தொந்தரவு விட்டதுன்னு இரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சாந்தா, விட்டுரு. அவங்களுக்கும் நமக்கும் இனி என்ன இருக்கு? இல்லம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா, நீங்க நியாயமா தான் பேசுறீங்க. ஆனா அவங்க வரதட்சணை கேட்டதே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். நாங்க வரதட்சணை கொடுக்க முடியாது, வேற பொண்ணை பாருங்கன்னு சொல்லியிருந்தா அவங்க சந்தோஷமா வேற பொண்ணை பார்த்துருந்துருப்பாங்க. அதையும் மீறி நாங்க தான் வரதட்சணை கொடுக்கறோம்னு சொன்னோம். அதுக்கு காரணம் நம்ம வீட்டு பொண்ணும் அந்த பையனை விரும்பிட்டா. சரி, வீட்டுக்கு முதல் கல்யாணம், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு. இதை எல்லாத்தையும் யோசிச்சுதான் நாங்களும் சரின்னு சொன்னோம். வரதட்சணை கேட்கறதுக்கெல்லாம் 1000 வழி இருக்குமா, அதுல இதுவும் ஒரு வழி. இதுவும் சட்டப்படி தப்புதாமா. எந்த காரணத்துக்காகவும் வரதட்சணை கொடுக்கவே கூடாது, இதுதான் சட்டம். சரிம்மா, நீங்க சட்டத்தை பேசுறீங்க, நாங்க யதார்த்தத்தை பேசுறோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்கம்மா. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. சாந்தா, அவங்களுக்கு என்ன வேணுமோ வை. எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் நீ சொன்னாதான் எனக்கு சாம்பார் ஊத்த தெரியுமா? நீங்க சாப்பிடுங்க மேடம். உதவி செய்யணும்னு நினைச்சாலும் அது வாயை திறந்து ஒண்ணு கேட்காது.
வெற்றி, வேலை தேடியா போயிட்டு இருக்க? வெற்றி, உன்கிட்ட தான் கேக்குறேன், எங்க போற? அம்மா அது ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறேன்னு மட்டும் போய் சொல்லிடாத. வேலை தேடி தானே போறேன். ஓ, நீ வேலையெல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டியா? என்கிட்டயே வேலை தேட போறேன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி வெற்றி மனசு வருது? அத்தை, எல்லாம் சக்தி சொல்லிருப்பா. உனக்குன்னு ஒரு வேலை இருக்கணும், அப்பதான் நம்ம இந்த வீட்டை விட்டு தனியா போக முடியும் அப்படின்னு அவ சொல்லிருப்பா. ஏண்டா, என்ன விட்டுட்டு நீ இவ கூட போறியா? என்னம்மா நீங்க? அவ சொல்றான்னு நீங்களும்? அப்புறம் ஏண்டா என்னைக்கு இல்லாம இப்ப புதுசா வேலை தேட போயிட்டு இருக்க? அம்மா அத பத்தி எதுவும் பேச வேண்டாமா, விட்டுருங்க. அத்தை, பாத்தீங்களா அத்தை, பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? வெற்றி, நீயா இப்படி எல்லாம் பேசுற? நீ பேசுறது உங்க அம்மா கிட்ட வெற்றி. நீயும் அம்மாவும் எப்படி எப்படி எல்லாம் இருந்தீங்க, எப்படி வெற்றி இப்படி மாறின? அத்தை, இது எல்லாம் வெற்றி மேல தப்பு இல்ல அத்தை, எல்லாம் அந்த சக்தியோட வேலை. அவதான் அத்தை வெற்றி எப்படி மாத்தி வச்சிருக்கா. உங்களை தோக்கடிக்கிறதுக்கு ஒரே வழி வெற்றி உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதான்னு சக்தி எப்படியோ முடிவே பண்ணிட்டாத்த. இங்க பாரு, சக்தி அப்படிலாம் ஒரு நாளும் நினைக்க மாட்டான். அப்புறம் ஏண்டி உங்க அண்ணன் புதுசா இன்னைக்கு வேலை தேடி போயிட்டு இருக்கான்? இத்தனை நாள் வேலை செஞ்சு சம்பாதிச்சுதான் இவன் சாப்பிட்டுட்டு இருந்தானா? ஏய் வெற்றி, சொல்றா, நம்ம சொத்து என்ன, நம்ம செல்வாக்கு என்ன? டேய், நாம நினைச்சா 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம்டா. ஆனா அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு 5க்கும் 10க்கும் நீ போய் வெளியில வேலை தேடினா நம்ம குடும்பத்தை பத்தி பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க? நீங்க ஏன் வெற்றியை கேக்குறீங்க? அந்த சக்தியை கேளுங்க. அவ சொல்லாமையா இவன் வேலைக்கு போயிருப்பான்? கேளுங்க, போய் சக்தியை கேளுங்க. ஏய் சக்தி, நீதான் சொன்னியா? என் பையனை வேலைக்கு போக சொல்லி நீதான் சொன்னியாடி? சக்தி, என்ன சக்தி? நல்லா இருக்கிற குடும்பத்துல தின பிரச்சனையை இழுத்து விட்டுட்டு இருக்கியே. நீ இல்லாம வேற யார் சொல்லிருப்பா? இப்படி திடீர்னு என் பையன் இப்ப வேலை தேடி தெருவா அலையிறானா, அதுக்கு யார் காரணம்? நீதானே, சொல்லு. நீங்க தாமா காரணம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? நானா காரணம்? நீ வேலைக்கு போறதுக்கு நான் தான் காரணமா? ஆமாமா, நீங்க தான் காரணம். அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல பூஜா என்ன சொன்னா ஞாபகம் இருக்காமா உங்களுக்கு? நீ எப்படி வெற்றி பணத்தெல்லாம் கொடுக்க போற? நீ என்ன சம்பாதிக்கிறியா, இல்ல உனக்கு நீ ஏதாவது தனியா பணம் சேர்த்து வச்சிருக்கியா? பூஜா அத்தனை பேர் முன்னாடி இதை சொன்னப்போ நீங்க கேட்டுட்டு சும்மா தானமா இருந்தீங்க. அது ஏதோ சும்மா சாதாரணமா நடந்த விஷயம்டா. உங்களுக்கு வேணும்னா இது சாதாரணமா நடந்திருக்கலாம். ஆனா அத்தனை பேர் முன்னாடி கூனி குறுகி நின்ன எனக்கு அது சாதாரண விஷயம் இல்லம்மா. அது என் சுயமரியாதையை கேள்வி கேட்ட விஷயமா. அத்தை, சக்தி இவனுக்கு இப்படி எல்லாம் பேச சொல்லி சொல்லி தந்திருக்கா அத்தை. வெற்றி ஒரு அப்பாவி, வெற்றிக்கு இப்படி எல்லாம் பேசவே தெரியாது அத்தை. பூஜா, அம்மாவும் பையனும் ஏதோ பேசுறாங்க, நீ எதுக்கு கூட கூட பேசிட்டு இருக்க? அம்மா, சக்தி உண்மையை நிரூபிக்காம வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொன்னப்ப நான் பணம் கொடுக்க போனேனே, அப்ப என்ன நடந்தது ஞாபகம் இருக்காமா உங்களுக்கு? இதுல ₹1 நீ சம்பாரிச்ச காசு இருக்கா? ஜஸ்ட் 1 ரூபி. சொல்லு. நிஜமா சொல்லணும்னா இந்த சொத்தை எல்லாம் காவல் காக்கிறதே நான் தான். அப்ப கூட நீங்க சும்மாதானமா இருந்தீங்க. டேய், நீ என்னடா ஒண்ணுன்னா நினைச்சு பார்த்து
ஒவ்வொன்னா ஞாபகம் வச்சு எதோ கேட்டுட்டு இருக்க. வெற்றி, நீ ஏன் புள்ள வெற்றி? உனக்கு இல்லாத சொத்தா சொல்லு. ஆனா அன்னைக்கு நீங்க அப்படி சொல்லலையேம்மா. அது ஏன் சொல்லலன்னா, நீ பணத்தை கொடுக்க போனது சக்திக்கு. இதே நீ வேற யாருக்காவது கொடுக்க போயிருந்தேன்னு வச்சுக்கோயே, வெற்றி, நான் உன்னை அப்படி தடுத்திருப்பேன்னு நம்புறியா? இவ்ளோ பெரிய சொத்துக்கு ஒரே வாரிசுடா நீ. உனக்கு இல்லாத உரிமையா சொல்லு? அதாவது நான் யாருக்கு வேணாலும் பணம் கொடுக்கலாம், ஆனா சக்திக்கு கொடுக்க கூடாது இல்லம்மா? அம்மா, சக்தி என் பொண்டாட்டிமா. இதுவே ஏன் பணம்னு என்கிட்ட கொஞ்சம் இருந்திருந்தா நீங்களும் பூஜாவும் அவகிட்ட பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்க முடியாது இல்லம்மா? பச்சை தண்ணி கூட குடிக்காம நம்ம வீட்டு வாசல்ல கட்டில்ல படுத்திருந்தாமா. அப்ப கூட சக்திக்கு என்னால பணம் தர முடியல. ஏன்னா அது உங்க பணமா.